இன்றைக்கு நாங்கள் 7 சபைகளை குறித்து பார்க்க போகிறோம். 7 churches in Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பைபிள் ஒரு நம்பத்தகுந்த ஆதாரபூர்வமான புத்தகம், முழு நிறைவான புத்தகம்னு சொன்னால் பைபிள் தான். இந்த வேத புத்தகம் பைபிள் பிற மதத்தவர்களால் கூட பிற இனத்தவர்களால் கூட சாட்சி கொடுக்கப்பட்ட புத்தகம். இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஜீனியாலஜி வம்ச வரலாறு எடுத்து பார்த்தாலே அதில் பேர் இருக்குது. நீங்கள் யோசிக்கலாமே இந்த பேர்கள் எல்லாம் இப்படி டீட்டெயில்ஸாக போட்டுக்கேன்னு இது வாசிக்கணும். அதெல்லாம் எவிடன்ஸ். ஜெனசிஸ் சாப்டர் 5, மேத்யூ சாப்டர் 1 இதெல்லாம் எவிடன்ஸ். அப்போ அப்படியான ஒரு புத்தகத்தை தான் நாங்கள் இந்த வேத பாடத்தில் கற்றுக்கொண்டு வரோம். அப்போ இன்றைக்கும் கூட நான் நினைக்கிறேன் இது சரியான இப்போ வாழ்கிற காலத்தில் சபைகள் சின்னாபின்னமாய் போய் கொண்டிருக்கிற காலத்தில் ஊழியம் என்ற போர்வையில் ஊழியத்தை வியாபாரமாக நடத்துகிற இந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் இந்த டீச்சிங் சரியான ரிலவனாக இருக்குது, சம்மந்தப்பட்டிருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ டு ரெவலேஷன் சாப்டர் 2. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் போவோம். ஓகே, இந்த புத்தகம் இட்ஸ் ஆல் அபவுட் ரிவீலிங் திங்ஸ். நீங்கள் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் ரிவீல்ஸ் who Jesus is or was or will be. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், எப்படி இருக்கிறார், இனி ஃபியூச்சரில் அவர் எப்படி இருப்பார் என்ற ரெவலேஷன். அடுத்தது ரெவலேஷன் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரிடிக்மெண்ட். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறோன்றதை ரிவீல் பண்ணுறதும் இந்த புத்தகத்தில் இருக்குது. அடுத்தது ரெவலேஷன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெவில் அண்ட் இஸ் ஏஞ்சல். அவங்களோட முடிவு என்னன்றது இந்த புத்தகத்தில் ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. டாப் ஆஃப் தட் எல்லாவற்றுக்கும் மேலாக சபையோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றது ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. ஐ திங்க் தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது மாத்திரமல்ல, தேவன் எங்களுக்கு என்ன செய்வார் முழுவதும் கத்தர் சொல்லல. நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போன அப்புறம் கத்தர் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், பரலோகம் எப்படிப்பட்டதுன்றது ஓரளவான ஒரு யூகத்தை கத்தர் வெளிப்படுத்தியிருக்க. இதுதான் உங்களோட முடிவு இப்படி இருக்கும். எண்டிங் ஆஃப் குட் பீப்புள், எண்டிங் ஆஃப் பேட் பீப்புள். பாவம் செய்தவருடைய தண்டனை, பரிசுத்தமாக வாழ்ந்தவருடைய ஆசீர்வாதம். இதை குறித்து ரிவீல் பண்ணு. ஸோ ரெவலேஷன், த புக் ஆஃப் ரெவலேஷன் இஸ் ஆல் அபவுட் எவ்ரிதிங். இட்ஸ் லைக் காம்பினேஷன் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் ரெவலேஷன். இட்ஸ் நாட் ஓன்லி prophecy, but it's about revealing people's heart, revealing the condition of church, revealing who Jesus really is, revealing the future, revealing the blessing after death, and the end of Satan, சாத்தானின் முடிவு, எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுற ஒரு காம்பினேஷனான ஒரு சத்துள்ள எங்களுக்கு இன்றைக்கு இந்த காலத்தில் தேவையான மஸ்ட் ரீடு, கட்டாயம் வாசிக்க வேண்டிய புத்தகம். அதில் நாங்கள் பார்க்குறோம், நான் கேட்கலாம், சபையில் குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல இப்படியெல்லாம் கதைக்கணுமா, இதை யோவான் எழுதணுமா, இதை நாங்கள் வாசிக்கணுமா என்று நாங்கள் கேட்கல. எஸ், சபையில் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல். இப்போ ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சூஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கும் சில ஹாஸ்பிட்டல் இருக்குங்க யூகேல. I don't want to go to the hospital. எனக்கு ஒரு வருத்தம் வந்தால் I don't want to end up there. பிகாஸ் அங்கே வேலை செய்கிற டாக்டர்ஸ் நான் கேள்விப்பட்டேன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் இல்லை. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அண்ட் மெடிசன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். மிச்சம் எல்லாம் ஓகே, பெட் இல்லாட்டி நிலத்திரியாத வச்சு ட்ரீட்மெண்ட் செய்யலாம் ஃப்ளோரில். பட் மெடிசன் தேவை. அந்த மெடிசன் எப்படி கொடுக்கணும், அதை பேஷண்ட் எப்படி காப்பாற்றணுன்றது டாக்டருக்கு தான் தெரியும். மெடிசன் காப்பாற்றாது. அதே மாதிரி ஒரு சபையில் 2 பிரதானமான விஷயம் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒன்று ஊழியக்காரர்கள், அடுத்தது வார்த்தை, டீச்சிங் 100% சரியாக இருக்கணும். எக்ஸாக்ட்லி லைக் they meant to have the perfect medicine, all available medicine, and the doctors who are available to treat the patients. அதே மாதிரி தான், ஜஸ்ட் பிக்சர் பண்ணுங்க. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் சரியில்லை, மெடிசன் சரியில்லைன்னு சொன்னால் யூ ஹாவ் டு பாயிண்ட் தட் அவுட். இப்போ எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், ஓகே நீங்கள் போங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, பட் ஐ கான்ட் ஸ்டாப் தம். சே லுக், பட் அங்கே நான் கேள்விப்பட்டேன், நான் டெத் ரோ கூட ட்ரீட் பண்ணுறான், இல்லை சரியில்லை, இப்போதைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சரி, பட் கோ டு திஸ் ஹாஸ்பிட்டல். இப்போ ஒரு சில பேர் ப்ரைவேட் பென்ஷன் பே பண்ணி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நான் ஏன் இதில் சொல்கிறேன்னு சொன்னேன், யோர் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட், யோர் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு அ பிளேஸ் these doctors don't have a clue what to do, how to operate, and you lose your life there.
அதே மாதிரி தான் பிரியமானவனே, சகோதரிகளே, நாங்கள் இதை கனவேர் நினைக்கிறோம். we are judging மற்ற சபையில் இப்படி ஒரு ஏன் இந்த ஜனங்கள் இந்த இப்படியான சத்தியங்களை கேட்கறது என்றால் மற்ற சபையில் குறித்து நாங்கள் சொல்லிக்கல. தே திங்க் நாங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஜட்ஜ்மெண்ட்ன்றது நாங்கள் பிள்ளையாக உலகம் கொள்கிறோம். ஜட்ஜ்மெண்ட்ன்றது இந்த சபை நரகத்துக்கு போகும், இது பிள்ளையான சபை, அதுதான் ஜட்ஜ்மெண்ட். But we're not saying that. We're saying the doctors who are ministers, they're not going to look after you. And the medicine, which is the word of God, இது அங்கே பிரசங்கப்படையில சரியா ஒரு சைட்லேயே ப்ரீச்சிங் போய்கொண்டுக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் வேர்ட் ஆஃப் காட்ஸ் டீச்சிங். அப்போ பிரியமான சௌரி இதால் நாங்கள் செய்வோம். அதால் தான் ஜனங்கள் பூர்வா நாங்கள் நியாயம் தெரியக்கூடாது. அடுத்தது, சபை நடத்துகிற நிறைய பேருக்கு சத்தியம் தெரியாது. அதான் அடுத்த பிரச்சனை. அப்போ சத்தியம் தெரியாதனால அவங்க ஜனங்களை பிள்ளையாக நடத்துகிறாங்க. இன்னொரு ரீசன், சத்தியத்தை தெரிஞ்சும் பல போதர்மார் பல ஊழியக்காரர் அதை ஃபைனான்ஷியல் கெயின் யூதா புத்தகத்தில் வாசிக்கிறோம், 1 பேதுருவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், தெசலோனிக்கர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஃபைனான்ஷியல் கெயின், தங்களுடைய வருமானத்துக்காண்டி இந்த பைபிளை ஊழியத்தை என்ற பேரில் பாவிச்சு தே கெயின் ப்ராஃபிட் டு தெம்செல்வ்ஸ். அப்போ இப்படியான இஷ்யூ இருக்கிறபடினால நாங்கள் வேதத்தின் வெளிச்சத்துக்குள்ள நாங்கள் இன்றைக்கு இந்த வாழ்கிற கடைசினால நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். we will be deceived if we don't. நான் சரியான கவனம் எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறது கத்தரம் பாதுகாக்கிறப்ப த்ரூ ஆஸ். ஸோ நாங்கள் விஜிலண்டாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஸோ அதால் தான் கத்தர் எங்கள் மேல் அன்பு கொண்டு சித்தம் கொண்டு இந்த அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணுறதே எங்கள் மேல் அன்பு கொண்டு உயிரை கொடுத்தார். ஓகே, அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இந்த 7 சபையிலே குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிற சபை எபேசு, எபேசு சபை. அந்த சபையை குறித்ததான சில சத்தியங்களை பார்த்து இந்த காலத்தில் நாங்கள் அதை எப்படி அப்ளை பண்ணலாம் எங்களோட சபையில், எங்களோட ஈவன் பர்சனல் லைஃப்பில். when I say church, it's me. நான் ஒரு தூண், நாங்களாம் சர்ச். நான் இதுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், பில்டிங் வந்து சர்ச் இல்லை, நாங்கள்லாம் சர்ச். ஓகே, லெட்ஸ் கோ டு சாப்டர் 2. 2ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் போவோம். டைட்டில் போட்டிருக்கு எபேசு திருச்சபைக்கு. ஸோ தேவன் இயேசு கிறிஸ்துட்ட கொடுக்குறார் ரெவலேஷனை, தான் ஓட. ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியக்காரரை கொடுக்குறார், தூவலை கொடுக்குறார், தூதா போய் ஊழியக்காரர் கொடுக்குறார். ஓகே, லெட்ஸ் சி த ஓர்டர். சாப்டர் 1 verse 1 பார்த்தீங்கன்னு சொன்னால், இது எது இந்த புத்தகம்? இது இயேசு கிறிஸ்து கொடுத்த வெளிப்பாடு. ஓகே, himself personally told John to write this down. விரைவில் நிகழவிருக்கும் சம்பவங்கள் என்ன என்பதை தமது ஊழியக்காரர்களுக்கு காண்பிப்பதற்காக. see, notice, underline that. Ministers, ஸ்பெசிஃபிக்லி இந்த புக் எழுதப்பட்டது மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தான், ஸ்பெசிஃபிக்லி மினிஸ்டர்ஸ் காண்பிப்பதற்காக இறைவன் இந்த வெளிப்பாட்டை இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்தார். சீதியோட the Father God handed into Jesus Christ what Jesus did. அவர் தமது தூதனை தமது ஊழியனான யோவானிடம் அனுப்பி, இதில் ஆர்கியூமெண்ட் இருக்குது. தூதரண்டா சில பேர் ஏஞ்சல்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து எம்பாசிடர்ஸ், அந்த 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 சபைக்கு பொறுப்பாக இருந்தான். ஓகே, லெட்ஸ் சே ஏஞ்சல். ஸோ Father God handed into Jesus Christ the revelation, and the Jesus gave it to the angel, let's call it angel, and then the angel gave it to John, and the John written it down. See the order, see how carefully God sent in this message through these persons. இந்த ஆக்கள் கூட ஆண்டவர் எப்படி அனுப்புகிறார். ஓகே, இது இயேசு கிறிஸ்து தெய்வம், எப்படி அது கேர்ஃபுல்லாக பிதாவானவர் நாங்கள் அறிவோன்றத கேர்ஃபுல்லாக அவர் அப்படியே அனுப்புகிறார். அப்போ இதை நாங்கள் கொஞ்சம் ஹெவி ஹார்ட்டோட பியோர் மைண்டோட ஓப்பன் மைண்டடாக நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் கட்டாயம் பார்க்க முடியாது. ஸோ வெனாசே அந்த வார்த்தைகள் இன்றைக்கு கொடுத்த பைபிள் ஸ்டடி இல்லை, இன்னும் திஸ் ஹோல் புக். ஓகே, எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியாது. ஓகே, இது இந்த சபைக்கு நீ எழுத வேண்டிய பர்டிகுலர்லி இப்போ இது எபேசு சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். தன் வலது கையில் 7 நட்சத்திரங்களையும் பிடித்து கொண்டு 7 தங்க குத்து விளக்குகளின் நடுவே உலாவுகிறவர் சொல்லும் வார்த்தைகள் இவையே.
ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் சொல்கிறார், உன்னுடைய செயல்களை நான் அறிந்திருக்கிறேன், உனது கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் நான் அறிந்திருக்கிறேன். இன்னும் ஜீசஸ் இந்த உலகத்தில் இருக்கேன் சரி, அவர் உலகத்தை விட்டு போன அப்புறம் சரி, he never discourage anybody. ஒருத்தரையும் ஈவன் பாவம் செய்தாக்களை கூட இயேசு கிறிஸ்து கிட்ட வரைக்கல இவர் தெய்வம், நான் போய் தக்கலை செய்யணும் என்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வேற இல்லை. இவர் தெய்வம், இவர்கிட்ட பாதத்தில் போய் நான் விழுந்தா இவர் என்ன மன்னிப்பார்ன்ற ஹோப் அவங்களுக்கு இருந்தது. அந்த ஹோப்பை கொடுத்தது ஜீசஸ் கிரைஸ்ட். அதே மாதிரி ஒரு பிள்ளைகள் இருக்கிற ஒரு சபையை நல்ல விஷயங்களை அவர் முதலாவது எடுத்து பேசுகிறார். சி த ஓர்டர். ஸோ ஒரு ஆளை நாங்கள் அப்ரோச் பண்ணிக்க, ஒரு மனிதனை நாங்கள் அப்ரோச் பண்ணிக்கல, யாராக இருந்தாலும் சபையில், ஐ ஆம் ஷுர் he will have some good behavior. You can say illa kumar na ulte ivette inda nalla guna. No, that's wrong. Okay, maybe he has a lot of bad habits, but he may have few things. So if you want to correct that person, andala neenga tirutha virumina, you start with his good behavior. So then he pay attention to you. It's not a trick. Idu oru trick kandi avar mayakra kandi illa, but that's how Jesus spoke. Do you want to save that person or not? அந்த மனுஷன் நீங்கள் நிறைய ஆக்கின தப்பு உங்களுக்கு சேவ் பண்ண விருப்பமா இல்லையா? விரும்பினா நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க. யூ எக்ஸ்பெக்ட் சம்படி டு டாக் டு யூ லைக் தட். நாங்கள் அப்படி தான் எதிர்பார்க்குறோம். பாருங்க என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாண்டு, லுக் உனது கடின உழைப்பேன், யூ ஒர்க் ஹார்ட், விடாமுயற்சியும் நான் அறிந்திருக்கிறேன். தீயவரை உன்னால் இந்த சர்ச்சில் வந்து கூட அதாக அவங்க டோலரேட் பண்ண மாட்டாங்க. தே கான் ஹிப்போக்ரிட்ஸ். தீயவரை உன்னால் சகிக்க முடியாது இருக்கிறது. அப்போஸ்தலர் அல்லாதிருந்தும் தங்களை அப்போஸ்தலர் என்று அழைக்கிறவர்களை நீ சோதித்து. இப்போ ஒரு பெரிய வியாதி ஒன்று வந்திருக்கு, எல்லாரும் எவ்ரிபடி வாண்ட் டு பி பாஸ்டர், எவ்ரிபடி வாண்ட் டு பி அப்போஸ்தலர். அது இன்னும் ஒருத்தருக்குமே நான் வந்து சேவை செய்யணும், ரைட், பந்தி விசாரிப்புக்காரனாக வரணும், சரி ஒரு தீக்கசனம் சொல்கிறாளாக வரணும், வியாக்கியானம் செய்கிறவர்களாக வரணும், சுகமளிக்கிறவராக வரணும். None of this. Because these people are full of pride and they will do anything to get the position. கண்களில் செருக்கு அவங்களுக்கு இருக்குது. நீதிமொழிகள் புத்தகம் சொன்ன மாதிரி மேட்டுமையான கண்கள், கர்த்தர் வெறுக்கிறது உண்டு மேட்டுமையான கண்கள். the proud eyes, பெருமையான கண்கள். Those are the people. They claim to be apostle. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இயேசு சொல்றார், அவங்களுக்கு அந்த தகுதியே இல்லை. But they call themselves. இயேசு மாத்தான் சொன்னார், உங்களை போதகர் என்று நீங்கள் அவர்கள் அழைக்கணும் என்று விரும்பாதீர்கள். மற்றாக்கள் உங்களை போதகர் என்று கூப்பிட்டா பரவாயில்லை. But don't advertise and don't expect them to call you pastor, especially when you're not qualified, when you're not called to be a pastor or apostle. That is the point. How relevant. எவ்வளவு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சரி, நான் நினைக்கிறேன் இந்த இதில் சத்தியங்கள் ஒவ்வொன்றும் இந்த காலத்தில் நான் கண்ணால் பார்க்குற விஷயங்கள், கண்ணால் நடக்கிற சம்பவங்களுக்கு நிறைய சம்பந்தம் 100% ஃபிட்ஸ், சரியாக ஃபிட் பண்ணுது இந்த வார்த்தைகள். அப்போ ஒரு சபை என்று சொன்னால் கடின உழைப்பு அந்த சபையில் இருக்கணும், சாரி விடாமுயற்சி இருக்கணும், தீயவரை சாய்க்கக்கூடாது. யூ ஷுட் பட்டர் தெம் அப். யூ ஹேவ் டு. அதான் பைபிள் சொல்ல 2-3 தரம் சொல்லு, அவங்க கேட்காட்டி ஜஸ்ட் ட்ரீட் தெம் லைக் அ ஸ்ட்ரேஞ்சர். ஏண்டா தே கோன் இன்ஃபெக்ட் அதர் பீப்புள் ஆஸ் வெல். மற்றாக்களையும் அவங்களை அந்த பேட் ஹேபிட்டால் குழப்பி நாசமாக்க போகிறாங்க. அடுத்தது மேக் ஷுவர் இஃப் சம்படி எத்தனை பேர் நீங்கள் செய்கிறீங்களா? அதை ஒருத்தர் நான் போதகர், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்ட, எனக்கு இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், டு யூ அக்செப்ட் பை ஹீஸ் வேர்டிக்? அவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் அவரை அக்செப்ட் பண்ணுறீங்களா, அல்லது ஐ யூ கோன் டு டெஸ்ட்? பட் த பைபிள் சேஸ் யூ ஹேவ் டு டெஸ்ட். தங்களை அப்போஸ்தலர் என்று அழைக்கிறவர்களை நீ சோதித்து, அவர்கள் பொய்யான அப்போஸ்தலர் என்பதை நீ கண்டுகொண்டாய். See, God loved that. Jesus loved that. Jesus doesn't like lazy people. He liked the believers and the pastors who are so sharp-minded to find faulty. ஒரு பிள்ளையான விஷயம் சபையில் இருக்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு ஷார்ப் மைண்டடான ஆக்களை கர்த்தர் விரும்புகிறார். And identify them, expose them and eliminate them. இப்படியான ஆக்களை கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வேற என்னத்தை சொல்லப்பட்டிருக்கு? So are you saying Jesus telling us to judge other people?
according to many people, many believers. This is like a judgment, isn't it? So why didn't you say Jesus was wrong? இயேசு கிறிஸ்து இதை அப்ரிஷியேட் பண்ணுறார். அப்போ என்ன ஜட்மெண்ட்றதை அப்ரிஷியேட் பண்ணுறாரா? ஜட்மெண்ட்ன்றது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீனிங் நாங்கள் பிள்ளையாக விளங்கி கொண்டோம். ஸோ இன் அ வே ஹி சேயிங் இஸ் குட். நான் அதை காண்கிறேன். நீ அவங்கள அறிந்திருக்கிறாய். நீ விடாமல் முயற்சித்து என்னுடைய பேருக்காக கஷ்டங்களையும் அனுபவித்தாய். ஆனால் நீ சலித்து போவில்லை. இன்னும் தே கோ இந்த எபேசு சபையில் இருக்கிற ஆக்கள் வந்து யூ நேம் இட். இன்றைக்கு நாங்களும் நீங்களும் படுற பாடியில் இயேசு கிறிஸ்து சொல்கிற அளவு கண்டா இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இன்றைக்கு அடுத்தது சபையில் நிறைய பேருக்கு கஷ்டம் அனுபவிக்க விருப்பம் இல்லை. அதனால தான் சபைக்கு சபை தாவறது. இந்த போதர் கையில் தலை வச்சா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறாரு. அந்த போதர்கிட்ட போனால் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. இந்த போகிட்ட போனால் ஜெபமெல்லாம் கேட்கப்படுதா. இது வந்து கத்தலிசம். ஒரு ஆள் கூட உங்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறேன், நான் இருக்கிற நேரம் என்னட்ட கேட்பீங்க, நான் இல்லாமல் என்ற நாமத்தில் நீங்கள் டிரெக்டாக நீங்கள் பிதாவிட்ட கேட்கலாம். இதைத்தான் இயேசுக்கு சொன்னார் சீசர்களுக்கு. அந்நாட்களில் நீங்கள் எந்த பேரை சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் பிதா செய்வார். ஸோ யூ ஹாவ் டைரக்ட் ஆக்சஸ் வித் த ஃபாதர். அது ஜனங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கஷ்டங்கள் அனுபவிக்க விருப்பம் இல்லை. அதனால தான் கம்ஃபர்ட்டை தெரிவிக்கிறோம். ஐம் டெல்லிங் யூ, கம்ஃபர்ட், தேர் இஸ் நோ கம்ஃபர்ட் on this earth. இயேசுக்கு சொன்ன இந்த உலகத்தில் கம்ஃபர்ட் இல்லை. யூ வில் ஹேவ் கம்ஃபர்ட் விதின் யூ. பட் இந்த உலகத்தில் அமைதி இல்லை, ஆறுதல் இல்லை, சமாதானம் இல்லை. அது போகுது அல்லது போயிட்டுது. என்னுடைய சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். Now he is talking about the issues, problem சபையில். See how much he explained about their good ministry, and then now he is going to touch the area which they are lacking. ஆயினும் நான் உன்னில் ஒரு குறையை காண்கிறேன். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த பணக்கார மாளிகொண்டு இயேசுக்கு சொல்கிறார், ஓகே நீ கடவுளுக்கு விபச்சாரம் செய்யலை, பொய் சொல்லலை, நீ தேவை இல்லைன்னா யூ டிட் எவ்ரிதிங், பட் யூ நோ வாட், ஐ ஃபவுண்ட் சம்திங் விச் கேன் லீட் யூ டு ஹெல்ப். அது உன்னை தேவனிடம் வந்து கொண்டு போகுது. கேன் ஐ சே தட் யூ? ஸோ தேவன் சொல்கிறார், ஐ வாண்ட் டு டெல் யூ தேர் இஸ் சம்திங் ராங். ஏதோ ஒரு பிழையான விஷயம் உண்ட சபையில் இருக்குது, உன்னடில் இருக்குது. அதை நீ அடையாளம் கண்டுகொள். அந்த நோக்கத்தில் நான் அவர் சொல்கிறேன். அடுத்தது நாங்கள் ஒரு ஆளை திருத்தேக்கல கடைசி அந்த மைண்ட் என்ன, பேக் ஆஃப் யுவர் மைண்ட், வாட் இஸ் த மோட்டிவ்? என்னத்துக்காண்டி நீங்கள் இந்த பிள்ளையை சொல்கிறீங்க? ஓகே, அப்போ அந்த குறையை அவர் சொல்கிறார், நான் காண்கிறேன் உனது என்ன பிரச்சனை, என்ன குறை, என்ன இஷ்யூ? உனது ஆரம்ப கால அன்பை நீ கைவிட்டு விட்டாய். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாண்டு நீங்கள் கேட்கலாம். என்ன பிரசாத் இதை ஆண்டவர் பார்க்குற இயேசு? எஸ், ஜீசஸுக்கு தான் பிரச்சனை. பைபிள் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறான். கண்காண்கிற மனுஷரிடத்தில் அன்பு கூறாதான் கண்காண தேவனிடத்தில் அன்பு கூறாயிருப்பார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹீ இஸ் ஃபுல் ஆஃப் லவ். இஸ் அ ஜட்ஜ், சேம் டைம் இஸ் ஃபுல் ஆஃப் லவ். அப்போ அந்த குணம் உங்களை இல்லாட்டி, அந்த அன்பு உங்களில் இருக்காட்டி, இஸ் டிசப்பாயிண்ட். என்ன சொல்ல வரான்னு சொன்னால், நீங்கள் விடாமுயற்சியாக இருக்கிறீங்க, அப்போஸ்தலர் அடையாளம் கண்டுகொள்கிறீங்க, விச் இஸ் குட், பிரில்லியன்ட், கஷ்டங்களை சகிக்கிறீங்க. ஆனால் இது எல்லாமே வேஸ்டாக போகுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏனெண்டா உங்களோட ஹார்ட்டில் அன்பு இல்லை. ஐ மீன் யூ ஹேட் லவ் லாங் டைம் அகோ, இப்போ இல்லை. சில பேர் சொல்லுவான், நான் பிரதர் 1980s என்ன ஊழியம் செய்தனான், என்ன மாதிரி ஊழியம் செய்தான் தெரியுமா, ஒரு சபையை நடத்தி கொண்டு வந்தேன். வடபாருனா இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாம் விட்டுட்டேன். ஒரு காலத்தில் நான் கனவேரை ஹீல் பண்ணினேன், இப்போ என்ன மாதிரி இல்லை. ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் செய்தது இறுதி பரியந்தம் வச்சுருக்கோம். அது இடையில் போகுதுன்னு சொன்னால் அந்த அர்த்தம் எங்களில் தான் பிள்ளை, நாங்கள்லாம் அதை லூஸ் பண்ணிட்டோம். அப்போ பிரியமான சவனை சவரில் எங்களை நாங்கள் இன்றைக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆரம்பத்திலேருந்து அந்த காலமெலும்பி ஜெபிக்கணும், பைபிளை வாசிக்கணும்ன்ற ஆர்வம், சபைக்கு நான் போகணும் ரெகுலராக தவறாமல், மற்ற சபையோட ஃபெலோஷிப் வைக்கணும், அந்நியோன்யத்தில் கைக்கொள்ளணும், அப்போ அந்த திருப்பந்தியில் கலந்து கொள்ளணும், சபைக்காரியங்களை கலந்து கொள்ளணும், மற்றவர்களுக்காண்டி ஜெபிக்கணும். இது யூ ஹேட் திஸ் வென் யூ ஆர் சேவ்ட். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஹேட் சோ மெனி பேஷன்ஸ், இட்ஸ் ஆல் கோன் விதர்ட் அவே. எல்லாம் விழுந்து போச்சு. இந்த பூவில் இருக்கிற அந்த மடல் விழுகிற மாதிரி விழுந்து போச்சு.
காலம் போக பாவங்களை செய்ய மனம் கடினமாக அல்லது பிள்ளையான சத்தியங்களை கேட்குற எல்லா அபிஷேகம் காதுகளை போடுறது, you swallow everything, then devil is eventually, twist the truth and he's pulling you away. You don't realize that. You don't realize நீங்க கன தூரம் போயிட்டீங்க தேவனோட. But you think you're a Christian. By saying I'm a Christian, you never become a Christian. இப்போ நான் தொடர்ந்து நான் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா நான் தொடர்ந்து சொல்லலாம், பிரச்சனை இல்லை. பட் ஐ ஆம் நாட். அந்த ரியாலிட்டிஸ் ஐ ஆம் நாட். அதே மாதிரி நான் சொல்கிறதால கிறிஸ்டியன்ஸ் இல்லை. ஸோ பைபிள் சொல்லுது, இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விழுந்து விட்டாய். அப்போ இந்த ரிவர்ஸ் என்ன, ஆதியில் நீ கொண்ட அன்பை நீ விட்டு விடக்கூடாது. இப்போ டூ லேட் இல்லை. நாங்கள் இதை வாசித்த அப்புறம் மேபி சில வேளையில் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம், எஸ் அப்படி இல்லாட்டி ஃபைன், நீங்கள் அதுலேருந்து அன்பை அப்படியே தொடர்ந்து இருக்கீங்கன்னா ஃபைன். இப்போ தொடர்ந்து இருக்காதாக்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஆதியிலிருந்து அந்த உற்சாகம், ஆதியில் நீங்கள் ஃபாஸ்டிங் ப்ரே பண்ணி அந்த ஜபிச்சு ஆண்டவரோட க்ளோஸாக இருக்கணும், ஒரு சின்ன பிள்ளை விட்டாலே நான் ஃபாஸ்டிங் இருக்கணும், எல்லாம் பாருங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் குறைஞ்சி அந்த மெழுகு பற்றி அந்த உரி கடைசி ஒரு மங்கி அப்படியே அது தானாக, சில மெழுகு பார்த்து அப்படி உரி தானாகவே வந்து போயிடும், நீங்கள் நூக்கத்தவை. தட்ஸ் ஹவ். ஸோ அனல் ஊட்டுவோம் அன்பை. நீ மனம் திரும்பு. வாட்? அன்பு செலுத்தாதவன் மனம் திரும்ப. ஐ ஹேர்ட் அபவுட் மனம் திரும்புறவன் பாவம் செய்கிற, அதாவது கொலை செய்கிறவங்க, மற்றவனை பகைக்கிறவங்க, வெறுக்கிறவங்க, ஜெலசானாக்கள், எஸ் மனம். பட் அன்பு செலுத்தாதவன் அது ஒரு பாவமா என்றபடியே தான் மனம் திரும்ப சொல்கிறார். அது ஒரு பிள்ளையான விஷயம்ன்றபடியே தான் இஸ் சேயிங் ரிபென்ட். சேம் வேர்ட் யூஸ்ட், ரிபென்ட். அப்போ மனம் திரும்புங்கள், கோடாரியானது மரத்தின் வீரர்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு யோவான் சொன்னது இதுவும் சேர்த்து தான். You don't have love, it's the same thing. He's going to treat you as a murderer and a liar. Same thing. Shall we repent? அப்போ நாங்கள் இன்றைக்கு திரும்புவோமா? நீ ஆரம்பத்தில் செய்த காரியங்களை திரும்ப செய். It's okay. What he's saying is, it's not too late. காலதாமதம் இல்லை, திருப்பி செய்யலாம். நீ திரும்பவும் செய். நீ மனம் திரும்பாவிட்டால் நான் உன்னிடத்தில் வந்து உன்னுடைய விளக்கு தாங்கியை அதன் இடத்தில் அகற்றி விடுவேன். மீனிங் I will remove my authority from your church, then you be nothing. You be praying, you be attending church, but there's nothing there. அதெல்லாம் மாமிசத்தில் செய்கிறதா இருக்கும்ன்றதை போன் பண்ணுறார் ஜீசஸ் கிரைஸ்ட். 6வது வசனம், ஆனால் உன்னில் பாராட்டுக்குரிய ஒன்று இருக்குது. நிக்கோலாய் மத பிரிவின் செயல்களை நீ வெறுக்கிறாய், அவர்களின் செயல்களை நானும் வெறுக்கிறேன். அது என்ன நிக்கோலாய் மத பிரிவு? நிக்கோலாய் ஒரு டீச்சிங் என்னென்னு சொன்னால், அந்த காலத்தில் இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நேரடியாக நீங்கள் தேவன்கிட்ட கேட்கலாது. கன ஆக்கள் இதைத்தான் செய்கிறாங்க. கணக்கு விசுவாசிகள் நேரு ஆண்டவர்கிட்ட ஜபிச்சா அது கேட்காது. இவர் சொல்கிறார், இவர் வரம் பெற்ற ஊழி, இவருக்கு கூட ஜபித்தா தான். அதுதான் நிக்கோலாய் மதசருடைய சத்தியம். யூண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் எத்தனை பேர் அதை ஜோதிச்சிங்களோ தெரியாது. நிக்கோலாய் மத பிரிவின் உபதேசம் வேண்டாம், அதுதான். அதை நீ வெறுக்கிறாய். இதை உண்மையாக நானும் பர்சனலாக வெறுக்கிறேன். மெட்டாக்களில் சொல்லி ப்ரே பண்ணுறது அது பிழை இல்லை. பட் அப்படி போனால் தான் அது ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் நினைக்கிறது. அது அதே இயேசு தான் உங்களுக்கு இருக்கு, அதே தேவன்கிட்ட தான் நீங்கள் ஜபிக்கிறீங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டை தேவன் வெறுக்கிற. யூ ஷுட் ஆல்சோ ஹேட் இட். From now on, if you didn't know what this means, Nikolai, the teaching, the Nikolai மதப்பிரிவின் teaching என்னன்னு தெரியாட்டி, you found out now. எனக்கும் கொஞ்சம் காலம் எடுத்து அப்போ found out. எனக்கும் தெரியாது முதல் வாசிக்கல என்ன மீனிங் உண்டு. நான் learn. That's what I do. I read. எனக்கு ஒரு ஸ்பெஷல் நாலேஜும் இல்லை. I read. I eagerly read and search. And I get excited when I find the truth. அப்போ பிரியமான சௌரியலே இதை நீங்கள் வருங்க ப்ளீஸ். இன்றையில மைண்ட் செட்டை மாற்றும். லெஸ் பி டிஃப்ரெண்ட். ஈவன் கிறிஸ்டியானிட்டிகளே ஆண்டவர் குவாலிட்டியான ஆக்களை தர்றார். தட்ஸ் வாட் இஸ் ஆல் அபவுட். இந்த 7 churches in the teaching Christian, yeah, you claim to be a Christian, but then God wants you to come to a better place. ஸோ தேவனங்களிடத்தில் பெட்டரான குவாலிட்டியை எதிர்பார்க்குறேன். தென் கன்க்ளூட் பண்ணப்படுது verse 7 பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்கட்டும். வெற்றி பெற்றவனுக்கு நான் வாழ்வின் மரத்திலிருந்து பழத்தை சாப்பிடும் உரிமையை கொடுப்பேன். அதில் மீனிங் வாழ்வின் மரத்தின் பழம்னு சொன்னால் லைஃப். ஐ வில் கிவ் யூ லைஃப்.
மரம் இறைவனுடைய பரதேசில் இருக்கிறது. ஸோ பிரியமான சவுனை சார் வாட் வி லேர்ன் ஃபியூ திங்ஸ். நாங்கள் சில விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். முதலாவது ஒரு ஆளை அப்ரோச் பண்ணிக்கல அவரை திருத்துற ஒரு மைண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இவர் உண்மையிலே திருந்தி தேவனுக்குள்ளே வரணும்னு நினைச்சா நீங்கள் அவர்கிட்ட உடனே அவர்கிட்ட பிள்ளைகளை கதைக்க மாட்டீங்க. அவருக்குள்ள சில நல்ல குணங்கள் இருந்தால் அதை சொல்லிவிடுறதா எனக்கு தெரியும். பட் இதை நான் நோட் பண்ணுறேன். அப்படி தான் ஜீசஸ் கதைக்கிறேன். அடுத்தது டோன்ட் ரன் அரவுண்ட் ஹியர் அண்ட் தேர் ட்ரைங் டு ஃபைண்ட் சர்ச். அங்கே போகிறது இங்கே போகிறது, ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் லைஃப் சஃபர் பண்ண விருப்பம் இல்லை. you will never find a perfect church. எங்களோட சர்ச்சும் சரி தான் சொல்லி எங்களோட சர்ச்சும் பெர்ஃபெக்ட் இல்லை. இப்போ திங்க் எங்களோட சர்ச் பெர்ஃபெக்ட்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் எக்ஸாக்ட் லைக் கோயிங் ஃப்ரம் ஒன் ஹாஸ்பிட்டல் டு another hospital. Soon you're going to find out there are some faults. அப்போ சபையில் பிரச்சனை இல்லை, எங்களில் தான் பிரச்சனை. there are some churches, corrupted churches. இப்போ நான் கதைக்கிற ஆக நீங்கள் 100% பெர்ஃபெக்டான சர்ச்சை நீங்கள் எடுக்கல. அதால் நீங்கள் அங்கே இங்கே ஓடி திரியாங்க. அடுத்தது போதகர் ஜபிச்சாத்தான் பாச ஜபிச்சாத்தான் கேட்கப்படும் என்ற மைண்ட் செட்டை விடுங்க. இதெல்லாம் சைக்காலஜிக்கல் டாக்டிக். They do a show, they do this video on YouTube trying to tell people, look at me, you have to come to me. எனக்கு காணிக்க விடுங்க, எனக்கு கூட போகணும். எப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொல்லியிருக்கிறார்? He rather hide away. He goes to a secluded place and he prays. அவர் ப்ரே பண்ணுறார். அங்கே இங்கே ஜனங்கள் கேட்கல அவங்களோட விசுவாசத்தை பார்த்து சோமாக்குறார். பட் தட்ஸ் நாட் த மெயின் திங் ஹி கேம் டு எர்த். பிரதானமான நோக்கம் இந்த உலகத்தில் அவர் ஹீல் பண்ணுறதுக்கு வரையில் டு சேவ் பீப்புள் ஃப்ரம் த சின். இந்த சத்தியம் சபையில் இருக்கும். அடுத்தது எல்லாம் இருந்தும் நாங்கள் கஷ்டப்படலாம், நாங்கள் பிள்ளையான அப்போஸ்தலரை கண்டுபிடிக்கலாம், ஈவன் நீக்குலாம் அதை சிறந்த மற்ற போதர் கூட போகணுன்றதையும் நாங்கள் வெறுக்கலாம். எல்லாம் இருந்து உங்களோட ஹார்ட்டில் லவ் இல்லாட்டி God is saying repent. He is not hating you. அவங்கள வெறுக்கல. He is saying look my son, my daughter, it's not too late. Church, repent. Come back to your former love. முதலாவது இருந்த அந்த லவ் ஆரம்பத்தில் the first love. எக்ஸாக்ட் லைக் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முதல் மேரி பண்ணிக்கல he buy flowers, chocolate. அது கொஞ்சம் 6 மாதம் 7 மாதம் பண்ண கொஞ்சம் குறைஞ்சி then they even some husband even forget the anniversary. வெட்டிங் நடந்த டே ஞாபகம். then this will you can say அது கட்டாயம் தேவையான, but these small issues, இந்த சின்ன கான்ஃப்ளிக்ட் வந்து it becomes bigger. இப்போ 2ஆம் உலக யுத்தம் வந்து ஆரம்பித்தது someone kidnapped someone. அதில் தான் தொடங்கினது. யாரோ ஒரு பிரின்ஸை கிட்னாப் பண்ணது. It started with the 2 countries and then destroy the whole world. பெரிய யுத்தமாக மாறிச்சு. அப்படித்தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இதுகளெல்லாம் பின்னுக்கு அது பெரிய பிரச்சனையாக வரும். ஸோ நான் என்ன சொல்லுவான்னு சொன்னேன், எக்ஸாக்டாக மேரேஜ் மாதிரி தான் சர்ச்சிலும் எங்களோட பர்சனல் லைஃப்லும் பிகினிங்கில் நாங்கள் தேவண்ட வச்செல்லாம் மாறாமல் இருக்கணும் தங்கிட்டோம். தென் எவ்ரி டாக்டரின் எவ்ரி டீச்சிங்கும் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் சீல் பண்ணுறார். ஹீஸ் த ஒன் ஆல்மோஸ்ட் லைக் ஹீஸ் சேயிங் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாருன்னா அந்த அர்த்தம் இயேசு கிறிஸ்து பேசுகிறதாக்கு எதிராக பரிசுத்த ஆவியானவர்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஹீ சீல், அந்த வார்த்தைகளை அவர் சீல் பண்ணுறார். எஸ் அப்ரூவ் பண்ணுறார். ஸோ அதெல்லாம் சொல்லுது பி கேர்ஃபுல். பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்காவிட்டால் நாங்கள் அழிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்கட்டும். எங்கள் எல்லாருக்கும் காது இருக்குது. ஸோ அதை நாங்கள் மனதில் வைப்போம். நாங்கள் ஜெபிச்சு இந்த பாக ஸ்டடியை முடிச்சு வைப்போம். பிரிவான சகோதரிகளே, சபை எங்களுக்கு முக்கியம். டோன்ட் சே சர்ச் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு ஏரியாவில் ஒரு சபையுமே இல்லை, அந்த சபையில் ஒரு நல்ல சபையும் இல்லை, தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இங்கே போனால் எந்த வாழ்க்கையும் எந்த பிள்ளைன்ற வாழ்க்கையை நான் பேர் அவங்க டீச் பண்ணுற எல்லாம் பிள்ளைண்டா எஸ் யூ ஸ்டே ஹோம் அண்ட் ப்ரே. பட் இஃப் யூ ஹேவ் அ சர்ச் யூ ஹேவ் நோ எக்ஸ்கியூஸ். தென் ப்ராப்ளம் இஸ் யூ, உங்களில். ஸோ இவ்வளோ முதலாவது நாங்கள் யோசிக்கணும், சபை இவ்வளோ முக்கியம். மினக்கட்டு அவர் 7 சபைக்கும் ஒரு கடிதத்தை ஒரு விஷயத்தை சொல்கிறார் இயேசுக்கு. சார் அந்த அர்த்தம் வந்து யூ நீட் த சர்ச், யூ நீட் மினிஸ்டர்ஸ், யூ நீட் டீக்கன்ஸ், யூ நீட் elders, you need fellow brothers, you need teaching, good teaching. Most of all, you need love. You need to love others as well as you love yourself. First of all, your firm and love goes to Jesus Christ. Jesus is தான் உங்களுடைய முதல் love.
ஆண்டவரை இந்த நேரத்துக்காக எங்களை துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரை, பெரியவர்ந்து சிறியவரைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் பக்கமாய் திரும்ப ஆண்டவரே வஞ்சனைகளுக்கு விலகியோட இன்றைக்கு அநேக பொல்லாத உபதேசங்கள் போதிக்கப்படுகிற சுவாமி, இதில் விழுந்து போய் நான் கடைசியில் எங்களுடைய நித்தியத்தை இழந்து போகாதபடி கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யணும். இயேசுவின் நாமத்தில் நான் பொறுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. தேங்க்யூ. God bless you. நன்றி.